தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் பழனியில் துணை ராணுவ படையினரின் உதவியுடன் போலீசார் தீவிர வாகன சோதனையை தொடங்கியுள்ளனர். மாலை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட உள்ள நிலையில் தமிழ்நாட்டில் தேர்தலுக்கான ஏற்பாடுகளானது தொடங்கியிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தமிழ்நாட்டில் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தொடங்கியிருக்கிறது. மாலை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட உள்ள நிலையில் தமிழ்நாட்டில் தேர்தலுக்கான ஏற்பாடுகளானது தற்போது தொடங்கியிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் தேர்தலுக்கான ஏற்பாடுகளானது தொடங்கியிருக்கிறது. இன்று மாலை 4 மணி அளவில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட உள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகளானது தற்போது தொடங்கியிருக்கிறது. 5 மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான தேதி இன்று மாலை 4 மணி அளவில் அறிவிக்கப்பட இருக்கிறது. தேர்தலுக்கான ஏற்பாடுகளானது தற்போது தமிழ்நாட்டில் தொடங்கியிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பழனியில் துணை ராணுவ படையினர் உதவியுடன் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு இருக்கின்றனர். தேர்தலுக்கான ஏற்பாடுகளானது தற்போது தொடங்கியிருக்கிறது. இன்று மாலை 4 மணியளவில் தேர்தல் தேதி குறித்த அறிவிப்பு வெளியாக உள்ள நிலையில் தற்போது தமிழ்நாட்டில் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தொடங்கியிருக்கிறது. தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் பழனியில் துணை ராணுவ படையினரின் உதவியுடன் போலீசார் தீவிர வாகன சோதனையை தொடங்கியுள்ளனர். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க கேட்கலாம். கார்த்திகேயன், இன்று மாலை 4 மணியளவில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட உள்ள நிலையில் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தொடங்கி இருக்கிறது. விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் சரவணன் அவர்களின் உத்தரவின் பேரில் பழனியில் தேர்தலை முன்னிட்டு ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்படும் பணம் மற்றும் பரிசு பொருட்களை தடுக்கும் வகையில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக பழனி தாராபுரம் சாலையில் உள்ள கணபதி நகர் அருகே இன்று காலை முதல் அதிரடி வாகன சோதனை தணிக்கையில் நடைபெற்றது. பழனி நகர் போலீசார் மற்றும் மத்திய துணை ராணுவ படையினர் இணைந்து இந்த சோதனையில் ஈடுபட்டனர். பழனி டிஎஸ்பி தனஞ்சயம், இன்ஸ்பெக்டர் மணிமாறன் ஆகியோர் தலைமையில் அந்த வழியாக வந்த கார், வேன் உள்ளிட்ட அனைத்து வாகனங்களும் தடுத்து நிறுத்தப்பட்டு முழுமையாக சோதனை செய்யப்பட்டுள்ளன. உரிய ஆவணங்களின்றி 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் கொண்டு செல்லப்படும் பணம் குறித்து அதிகாரிகள் தீவிர சோதனை விசாரணை நடத்தி வருகின்றனர். தேர்தல் முன்னிட்டு நகரின் முக்கிய நுழைவாயில்களில் இத்தகைய சோதனைகள் தொடர்ந்து நடைபெறும் என போலீசார் தெரிவித்து வந்துள்ளனர். ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கார்த்திகேயன்.